वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णो वन्दे जगद्गुरुं कृष्णो वन्दे जगद्गुरुं कृष्णो वन्दे जगद्गुरुम् एतान्न हन्तुमिच्छामि ततोऽपि मधुसूदन अपि त्रैलोक्यराज्यस्य हेतोः किं महि कृते निहत्य धार्तराष्ट्रान् का प्रीतिः स्यात् जनात् पापमेवाश्रयेदस्मान् हत्वैतानातताय तस्मान्नार्हा वयं हन्तुं धार्तराष्ट्रान् स्वबान्धवान् स्वजनं हि कथम् अध्वा सुखिनः स्याम माधव இதெல்லாம் அவருடைய லாஜிக். यद्यप्येतेन पश्यन्ति लोभो उपहत चेतसः कुलक्षयकृतं दोषं मित्रद्रोहे च पातकम्. அவர்கள் தான் பார்க்க முடியல, நாங்க பார்க்க முடியாதா அப்படின்லாம் சொன்னோம். குலக்ஷயே பிரணஷந்தி தர்மே நஷ்டே குலம் கிருஷ்ணம தர்மோபி பவத்து. அதர்மம் ஓங்கிவிடும், தர்மம் அழிந்துவிடும், குல தர்மங்கள் அழிந்துவிடும். அதை நம்ம நேற்று பார்த்தோம். இன்னைக்கு ஒரு ரொம்ப சட்டிலான ஒரு விஷயம் சொல்றோம். அதர்மாபிபவாத் கிருஷ்ண பிரதுஷ்யந்தி குலஸ்திரியः. திராவிட கழகத்துடைய கையில மாட்டிருக்கிற ஸ்லோகத்துல இதுவும் ஒண்ணு. குலஸ்திரியः அதர்மாபிபவாத் கிருஷ்ண பிரதுஷ்யந்தி. பிரதூஷணம், வாயு பிரதூஷணம், ஜல பிரதூஷணம், பொல்யூஷன், பிரதூஷணம். யாரு? குலஸ்திரீகள். அதர்மாபிபவாத் கிருஷ்ண. இந்த அதர்மத்தினால அதர்மம் ஓங்கிவிட்டால் குலஸ்திரீகள் என்ன சொல்றது? சீரழிந்து போவார்கள், கெட்டு போவார்கள். பொல்யூஷன். பிரதுஷ்யந்தி குலஸ்திரிய. ஸ்திரீஷு துஷ்டாசு வார்ஷ்ணேய ஜாயதே வர்ணசங்கரஹ. இந்த ஸ்திரீக்கள் கெட்டு போவதனால வர்ணசங்கரங்கள், வர்ணசங்கரம் நடந்துவிடும். இந்த வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். குலஸ்திரீ ஒண்ணு, குலஸ்திரீ. இரண்டாவது, அதர்மம் ஓங்கினால் குலஸ்திரீகள் பிரதூஷணம், பிரதுஷ்யந்தி, கெட்டு போவார்கள். அதர்மாபிபவாத் கிருஷ்ண பிரதுஷ்யந்தி குலஸ்திரியः ஸ்திரீஷு துஷ்டாசு வார்ஷ்ணேய. பெண்கள் கெட்டு போனால், ஹே வார்ஷ்ணேயனே, விருஷ்ணி குலத்து யாதவனே, பெண்கள் கெட்டு போனால் வர்ணசங்கரம் நடைபெறும். இதுதான் அவன் சொல்ற அடுத்த லாஜிக். இப்போ குலஸ்திரீ அப்படின்னு அவன் சொல்லும் போது யார சொல்றான்? இதுல அவங்க திராவிட கழகத்து பிரச்சாரத்துல க்ஷத்திரியர்களும் பிராமணர்களும் தன் வீட்டு பெண்களை சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அர்ஜுனன் க்ஷத்திரியனை சொன்னானா? க்ஷத்திரிய குலங்கள் அங்கே நிற்கிறது யாரு? ஆல்மோஸ்ட் எல்லோரும் க்ஷத்திரியர்கள் அங்கே யுத்தத்துல. ஆனா சோத்து வயிற்று பிழப்புக்காக வேலைக்கு சேர்ந்தவர்கள் மற்ற வர்ணங்கள்ல இருந்து இருக்கலாம் சில பேர்.
சில சர்வாதிகாரி ராஜாக்கள் ஜெயில போட்ட ஆளுங்களை சிலரை கட்டாயப்படுத்தி மிலிட்ரியில தன்னுடைய பங்குக்கு மிலிட்ரியில வந்தாகணும்னு கட்டாயப்படுத்தி இருக்கலாம். தெரியாத நமக்கு எல்லாம் நடந்திருக்கலாம். பரவலா நடக்கல. அங்கங்க இந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் எல்லாத்துலயும் எக்ஸ்ட்ரீம் கேஸ் இருக்கு இல்லையா? அப்படிலாம் நடந்திருக்கு. ஜெயில இருக்கிறவங்களை அடிமைகளா பயன்படுத்தி நிறைய இடத்துல நடந்திருக்கு. நம்ம முஸ்லிம்கள் இந்த நாட்டுல ஆக்கிரமிக்க வந்த பிறகு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய வெளியில தெரியும். பொதுவா தர்மத்தை கடைபிடிக்கிற ராஜாக்கள், தன்னுடைய மக்களை பிரஜைகள், தன்னுடைய குழந்தைகள்னு நினைக்கிற ராஜாக்கள், அதுதான் இந்த தேசத்துல இருந்திருக்காங்க. அவர்கள் தர்மத்தை விட்டால் பக்கத்து ஊர்ல இருக்கிற ராஜா அவர் மேல படையெடுத்து அவரை தோற்கடித்து சிம்மாசனத்தை விட்டு அவரை அகற்றிட்டு அவருடைய மகனை அங்க உட்கார வைத்துட்டு இவர் திரும்பி வந்துடுவார். அந்த ராஜ்யத்தை தன்னுடையதை ஆக்கிக்க மாட்டார். அந்த மக்களை தன்னுடைய அடிமைகளா சப்ஜெக்டா ஆக்க மாட்டார். இதுதான் ஜெனரல் நம்ம இது பாரம்பரியம். ஆனா இருக்கலாம் பர்வர்ஷன்ஸ், எக்ஸப்ஷன் நிறைய இருந்திருக்கலாம். ஆனா ட்ரெடிஷன், நம்ம ரிஷிகள், அந்தந்த ராஜாக்கு இருக்கிற கன்சல்டன்ட், தார்மீக மந்திரிகள், அவர்கள் சொல்லிக் கொடுப்பது, அவர்கள் கொடுக்கிற ஆலோசனைகள் இப்படிதான். நம்ம ராஜாக்களுக்கு ராஜ்யாபிஷேகம், பட்டாபிஷேகம் நடக்கும்போது ஒரு ரொம்ப ருச்சிகரமான ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு விஷயம் இருக்கு பட்டாபிஷேகத்தில். ந தண்டோஸ்மி அப்படின்னு ராஜா சொல்லிப்பான். அவருக்கு மகுடம் வச்சு ராஜா ஆக்குறாங்க. அப்போ அவரை இந்த மந்திரத்தை சொல்லுவாங்க. அவர் சொல்லுவார், ந தண்டோஸ்மி, நான் தண்டிக்கப்பட முடியாதவன், ஐ எம் பியாண்ட் பனிஷ்மெண்ட், ந தண்டோஸ்மி அப்படின்னு சொல்லுவான். ந தண்டோஸ்மி அப்படின்னு சொல்லுவோம். பியாண்ட் பனிஷ்மெண்ட், எனக்கு தண்டனை கொடுக்க அதற்கான தகுதி யாருக்கும் கிடையாது, தண்டனைகளுக்கு அப்பாற்பட்டவன் அப்படின்னு சொல்லுவோம். உடனே அங்க இருக்கிற அந்த குரு வசிஷ்டர் அவருக்கு இருந்த மாதிரி, தசரதனுக்கு, ஸ்ரீராமனுக்கு இருந்த மாதிரி. தாய்லாந்துல ராஜாக்கு பேரு ராமா 24, ராமா 22 அப்படின்னு. இப்ப இருக்கிறவர் ராமா 24 நினைக்கிறேன் ராஜாவுக்கு பேரு. பிரதம மந்திரிக்கு பேரு வசிஷ்ட. தாய்லாந்து, அங்கிருந்து ஒரு பையன் வந்தான். எதிர்காலத்துல இளவரசனாகி ராஜா மந்திரி ஆகக்கூடிய, பிரதம மந்திரி ஆகக்கூடிய, இளவரசன் இல்லை சாரி, பிரதம மந்திரி ஆகக்கூடிய ஒரு சின்ன பையன், 7 வயசு 8 வயசுல தமிழ்நாட்டில் நம்ம இதுல கொண்டு விட்டாங்க. அவருக்கு காஞ்சி மடத்துல உபநயனம், பூணல் போட்டோம். அதற்கப்புறம் இங்க ஒரு 7-8 வருஷம் இங்க ஸ்கூல்ல படிச்சான். நம்ம ஸ்கூல்ல காலேஜ் வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்ப போன பல வருஷமா கான்டாக்ட்ல இல்லை. ஆனா அந்த பையனுக்கு கேர்டேக்கரா இருந்து சின்ன பையன் தாய்லாந்துடைய. அப்போ அவனோட பேசும்போது கிடைச்ச விவரங்கள்ல இது ஒண்ணு, வசிஷ்ட அப்படின்னு அவனுக்கு பேரு. இது டைட்டில், வசிஷ்ட. அந்த மாதிரி குலகுரு என்ன பண்ணுவாரு, அந்த ராஜா கிட்ட பிரதம மந்திரி என்ன பண்ணுவாரு, ஒரு தர்பை புல் எடுத்து அந்த ராஜாவை தோல் அடிப்பார்.
தர்மதண்டோசி, தர்மதண்டோசி, தர்மதண்டோசி அப்படின்னு தர்மத்தினால் தண்டிக்கப்படக்கூடியவன். தர்ம தண்டம் உனக்கு தண்டிக்கும், உன்னை தண்டிக்கும். தர்ம தண்டம். ஐ எம் பியாண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் அப்படின்னு ராஜா சொல்லுவான். நோ சார், பொதுவா பிரஜைகள்ல யாரும் ஒன்ன தண்டனை கொடுக்க முடியாது. உங்ககிட்ட சம்பளம் வாங்குற அதிகாரிகள் உனக்கு தண்டனை கொடுக்க முடியாது. ஆனால் தர்மம் அதனுடைய தண்டம் உனக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லுவார். அப்படி நம்ம பட்டாபிஷேகத்துல ஒரு சிஸ்டம் இருக்கு. ராஜா இன்னைக்கு டெமோக்ரஸி அவங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல சொல்ற டிக்டேட்டர் கிடையாது. நம்ம தேசத்து ராஜாக்கள் ரொம்ப எலாபரேட் டிஸ்கஷன் நடக்கும் ஒவ்வொரு முடிவெடுக்கும் போது. ராமாயண காலத்திலேருந்து அப்புறம் நடந்த மகாபாரத காலத்துல, அப்புறம் வந்த சாணக்கியன் சந்திரகுப்த காலத்துல, சிவாஜியுடைய உதாரணங்கள்ல எலாபரேட்டா முடிவுகள் இது டிஸ்கஷன் நடக்கும். டெமோக்ரஸியில இப்ப என்ன நடக்கிறது? ஜெயலலிதா ஆட்சி போது எல்லாம் தர 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 டேபிள்ல தட்டுறதுக்கு மட்டும்தான் இருந்தாங்க எம்எல்ஏ. எல்லாம் ஒரே மாதிரி தட்டணும். கருணாநிதிக்கு எதிராக பேச முடியுமா எம்எல்ஏக்கள்? பேசின ஆளுடைய கதி என்னாச்சு? கட்சி ஆட்சிக்கே வரல, தனக்கு எதிராக பேசி ஒரு 20 பேரை தோற்கடிச்சுட்டா அந்த பெண் ஜெயில இருந்து வெளியில வந்து. அதனால இதுதான் சர்வாதிகாரம். இன்னைக்கு பேசிட்டா அவன் கட்சியை விட்டு எடுத்து தூக்கி எறியப்படுறான். ஏதாவது கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்தா கூட. இதுதான் சர்வாதிகாரம், டெமோக்ரஸிங்கிற பேர். ஆனா அன்னைக்கு இருந்த ராஜாங்க முறை, ராஜா முறைகள், கிங்ஷிப் இருந்தாலும் அது டெமோக்ரஸி, ஜனநாயகம். ஒரே ஒரு தோவி ஒருத்தர் சொன்னாங்கிறதுக்காக ராமர் அதை சொன்னதை கேட்கிறார். மக்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படிங்கிறத அறிந்து கொள்ற ஆர்வம் இருந்தது. ஒரே ஒரு தோவி சொன்னான். பசு கண்ணீர் விட்டது அப்படின்னு உடனே கண்டுபிடித்து என்ன காரணம்னு கண்டுபிடிக்க வச்சு, தன்னுடைய மகன் அந்த பசு கண்ணுக்குட்டியை கொண்டுட்டான் ரதத்துல அப்படின்னு உடனே மகனை அதே ரதத்துல ஏற்றி கொள்ள தீர்ப்பு கொடுக்கிறாரு ராஜா. அதனால இங்க மக்கள் கருத்துக்கு பெரிய ஒரு இடம் இருக்கு. அதுதான் நம்ம ஏன்னா பேசிக்கலி இந்து தர்மம் சொல்லி கொடுக்கிறது இது ஒன்றுதான் அப்படின்னு இல்லை. இதுவும் கூட இது மட்டும்தான் அப்படிங்கிறது நம்ம கருத்தே கிடையாது. அதுதான் டிக்டேட்டர்ஷிப், சர்வாதிகாரம். இயேசு ஒருவனே தேவன், யா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா, முகமது ஒருத்தன் தான் இறை தூதன், புனிதமானவன். உங்க ரமண மகரிஷி, உங்க அமிர்தானந்தமயி, உங்க எல்லாரும் எல்லாம் புனிதமானவன் இல்ல, பாவிகள். அவங்கெல்லாம் நரகத்துக்கு தான் போவாங்க. முகமது ஒருத்தர் தான் இறை தூதன், இயேசு ஒருத்தர் தான் தேவன். அதுதான் சர்வாதிகாரம். அதனால்தான் நசுக்கிற மற்ற தேசங்களை, ராஜ்யங்களை அழிக்க முயற்சி பண்றான். ஆனா நம்ம தேசத்துக்கு அரசர்கள், அரசன் அப்படின்னு த்ரோன்ல உட்கார்ந்து இருந்தாலும் ஜனநாயகம் தான் நடந்தது. டிஸ்கஷன்ஸ் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும். அதனால குலஸ்திரீ இதுல என்ன சொல்ல விரும்புறா? அதர்மத்தை ஓங்கினால் குலஸ்திரீகள் கெட்டு போவார்கள். அதர்மம் ஓங்கினால் அப்படின்னு சொல்றோம். இது நம்ம பல வகையான இன்டர்பிரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கோணலான புத்தியோட நாமெல்லாம் மற்ற ஜாதிகள் எல்லாம் சேர்ந்து
ஹரிஜனங்களை தலித்துகளை நசுக்கி வைத்தோம், அழுத்தி வைத்தோம், அப்படிலாம் கொடுமைகள் பண்ணினோம், அப்படிலாம் பல வகையான கருத்துக்கள் இருக்கு. அதுல அது எந்த அளவுக்கு இவர்கள்லாம் பார்த்திருக்காங்க. 100, 500, 600 வருஷம் முன்னால வாழ்க்கைய ராமானுஜர் வந்தாரு. ஆமா, அது ஒரு ப்ராப்ளம், கரெக்ட். பெரிய சவால் நமக்கு. இந்த ஹரிஜனங்கள் தீண்டாமை, இந்த விஷயம் அது ஒரு பெரிய எண்ணிக்கையில வந்துடுது சமுதாயத்தில். அப்போ தொடர்ந்து அதை சரி பண்ண முயற்சி ஒவ்வொரு தலைமுறையிலும் நடந்திருக்கு. ஆனா கூட இத்தனை வருஷத்துல அது இன்னும் சரியாகலைன்னு தான் சொல்லணும். இது ஒரு சவால் தான். ஆனா ஒட்டுமொத்த சமுதாயமும், படித்தவர்களும், ஞானிகளும், சாதுக்களும் அதை ஆதரித்தார்கள் அப்படின்னு இல்லை. திருப்பானாழ்வார கடைசி வரைக்கும் அவர் பாட்டுக்கு வாசல்ல பெருக்கிட்டு இருந்தார். ஆனா ஸ்ரீரங்கத்துல கடைசியில அவரை உள்ள வரவிடல. வரவிடாம தான் நடந்தது. ஆனா விஷ்ணுவே சொன்னாரு, இந்த கதவு திறக்காது, அவனை தோள்ல அமர்த்தி அழைச்சின்னு வா, அவன் கேட்டுக்கொண்டால் இந்த கதவு திறக்கும்னு சொன்னார். ஒரு சமுதாயத்துல மனம் மாற்றம் அவ்வளவு சுலபம் கிடையாது. ஆனா தர்மம் அப்படிங்கிற பேர்ல நல்லவர்கள், சரியா சிந்தனை பண்றவர்கள் காலகாலத்துல தோன்றி இருக்காங்க. தொடர்ந்து திரும்ப திரும்ப திரும்ப. ஏன்னா எல்லோருமே தன்னுடைய அதிகாரம் நிலைநாட்டணுங்கிற முயற்சி மனுஷன் எல்லா இடத்துலயும் செய்யறான். ஒரு கிளப்ல செய்யறான், ஒரு கோவில் மாதிரி அமைப்புல நான் தான் செக்ரட்டரின்னு 16 வருஷம் 20 வருஷம் தானே திரும்ப திரும்ப வரான். அதுக்காக மேனிபுலேஷன் பண்றான். ஸ்கூல்ல அந்த பவரை பிடிக்க பல முயற்சிகள் பண்றான். இதெல்லாம் சமுதாயத்துல மனுஷனுடைய பலவீனங்கள். அதனால மனுஷங்க மேல தன்னுடைய ஆதிக்கம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சவங்க இருக்கலாம். ஆனா அது நம்முடைய புஸ்தகங்கள் அதை சொல்லிக் கொடுக்கல. நம்முடைய சாதுக்கள் தலைவர்கள் அதை கடைபிடிக்கல. ஆனா பல காரணங்கள் இருக்கு. இங்க நைமிஷாரண்யம் அப்படின்னு ஒண்ணு நடக்கும். சாதுக்கள் எல்லாம், சன்னியாசிகள் எல்லாம் கும்பமேளால 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கிட்டத்தட்ட ஒரு வருஷம் சந்தித்து சமுதாயத்தை அப்படியே அலசி எடுப்பாங்க. சமுதாயத்துல இருக்கிற சிந்தனை, பழக்க வழக்கங்கள், மரபுகள், பண்டிகைகள் எல்லாத்தையும் அதுல என்ன மாதிரி மாற்றங்கள் கொண்டு வரணும், எங்க கோணலா இருக்கு, தவறா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சமுதாயத்துக்குள்ள எல்லாரும் போவாங்க. அவர்கள் மூலமா சமுதாயத்துல சின்ன 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 டியூனிங் நடக்கும். இப்படி ஒரு கும்பமேளா சிஸ்டம். ஆனா அது இப்போ கும்பமேளா நடக்கிறது, சாதுக்களும் வராங்க. ஆனாலும் எஃபெக்டிவா இந்து சமுதாயத்தை பற்றி சிந்தனை பண்ற ஒரு சிஸ்டம் துளுக்க என்னைக்கு இந்த தேசத்தை கொள்ளையடிக்க வந்தானோ 1400 500 வருஷம் முன்னால இருந்து இந்த சிஸ்டம் மறைஞ்சு போச்சு. இந்த சிஸ்டமே அழிஞ்சு போச்சு, மறைந்து போச்சு. அதனால இந்த தொடர்ந்து வெளியில இருந்து ரவுடிகள் கத்தி சண்டை போட்டு கோவிலை கொள்ளையடிச்சு மக்களை தூக்கி பெண்களை தூக்கின்னு போய் அப்படி நடந்துட்டே இருந்தா, இங்க வா, கீழே தள்ளணும் இந்த வட்டத்தை பச்சையை நோக்கி. அப்படி தொடர்ந்து டிஸ்டர்பன்ஸ் இருந்தா அங்க அமைதியான கல்வி இருக்குமா, அமைதியா கலைகள் இருக்குமா, சயின்ஸ் இருக்குமா? நம்முடைய எல்லா சயின்டிஸ்டுமே 1500 வருஷம் முன்னால வராகமிகிரன், சரக்கன், சுஷ்ருதன், எல்லா சயின்டிஸ்டும், நாகார்ஜுனன், போதாயனர், பைத்தாகரஸ் தியரம், அது போதாயன சூத்திரம் அப்படின்னு இருக்கு. அதேதான் பைத்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ், பாஸ்கரா,
அவருடைய பெண் லீலாவதி எல்லாம் 1000 வருஷம் 1500 வருஷம் முன்னால. அதுக்கப்புறம் இந்த தேசத்துல தொடர்ந்து போராட்டங்கள்ல இந்த துலுக்கனோட யுத்தம் போடுறதுல நடுங்கி பயந்து உள்ள பதுங்கறதுல அப்படியே நேரம் போச்சு. 700 1000 சொச்சம் 800 வருஷம். அது முடிந்ததேன்னு பார்த்தா வெள்ளைக்காரன் வந்துட்டான். அதனால ரீகன்ஸ்ட்ரக்ஷன் திரும்ப கட்டுவதற்கு நிர்மாண பணிக்கு பாசிட்டிவ் ரிஃபார்ம்ஸ்க்கு சமுதாயத்துல மாற்றங்களுக்கு நேரம் இல்லாம போச்சு. அதனால பழைய கட்டடத்துல எப்படி நிறைய குறைகள் இருக்குமோ அப்படி நிறைய குறைகள் சேர்ந்து போச்சு இந்த சமுதாயம். என்ன பண்றது? இதெல்லாம் ஒரு பெரிய சேலஞ்ச் தான் நமக்கு. தர்மம் அதர்மம் ஓங்கும் போது குலஸ்திரீகள் கெட்டு போவார்கள் அப்படின்னு சொல்றோம். ஸ்திரீயை கட்டி வச்சிருந்தோமா அப்படின்னா கட்டி போட்டு வீட்டுக்குள்ள வச்சிருந்தோமா? துலுக்கம் வந்தப்புறம் தான் கட்டி போட்டு வீட்டுக்குள்ள வைக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா அவன் தூக்கின்னு போக ஆரம்பிச்சான். அதற்கு முன்னால் வரைக்கும் நம்ம வீட்டுல பெண்கள் ரொம்ப சுதந்திரமானவர்கள். பெண்கள் தான் ராஜ்யம் பண்ணினாங்க வீட்டுக்குள்ள. அவசியம் ஏற்பட்டா ராஜ்யம்ல கூட பெண்கள் தான் பண்ணினாங்க. ரிஷிகளாம இருந்தாங்க அதுக்கு முன்னாள் காலத்துல. ராஜா கணவன் இறந்து போன பிறகு அங்க ராணிகளா இருந்தாங்க. மிலிட்டரி கமாண்டர்ஸா இருந்திருக்காங்க. ஜான்சி லட்சுமி பாய் அது பாரம்பரியம் இல்லாம அப்படி ஒருத்தி வர முடியாது. மணிகர்ணிகா. அதனால பெண்களுக்கு பெரிய சுதந்திரம் தான் இங்க. அதுதான் இங்க நம்ம தேச பாரம்பரியம். ஆனா இந்த துலுக்கன்டேந்து நம்ம வீட்டு பெண்களை காப்பாற்ற இப்படி ஒரு அமைப்பு வீட்டுக்குள்ள பீகார்ல எல்லாம் நீங்க போனீங்கன்னா பெண்கள்லாம் அந்த வீடே வட்டமா கட்டினா உள்ளுக்குள்ள இருக்கிற அறைகள்ல பெண்கள் இருப்பாங்க. வெளியில சுத்தி இருக்கிற அறைகள்ல வராண்டால ஆண்கள் இருப்பாங்க. சீக்கிய மதம் அப்படின்னு வந்ததே நம்ம வீட்டு பெண்களை காப்பாற்று. அரசனை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவரவர் கையில ஒரு வாழை வச்சுட்டு அந்த குழந்தைய கல்யாணத்து பெண்ணை நகைகளோட மாமனார் வீட்டுக்கு கல்யாணமான வீட்டுக்கு அழைச்சிட்டு போகும்போது ஒரு இந்த சுத்தி பெண்கள் புடை சூழ அவளை பல்லக்குல வச்சு அழைச்சின்னு போவாங்க. அப்போ வந்துருவான் நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு ஒரு 15-20 பேர் கையில வாளோட வருவாங்க. பல்லாக்க வச்சுட்டு நடுவுல வச்சுட்டு இந்த ஆண்கள் எல்லாம் அப்படியே இடுப்புல இருந்து வாழ விடுவாங்க. அந்த இடத்துலயே ஒரு யுத்தம் நடக்கும். நம்ம இந்துக்கள் ஜெயித்தால் அந்த பெண் காப்பாற்றப்படுவார். துலுக்கன் 15-20 பேர் எல்லாரும் செத்து போவாங்க. அவன் ஜெயித்தா அந்த பெண்ணை அவன் தூக்கிட்டு போயிடுவான். நகைகள் எல்லாம் தூக்கிட்டு போயிடுவான். அட்டூழியங்கள் பண்ணிருப்பான். அதனால்தான் சீக்கிய மதமே தோன்றியது. இந்து தர்மத்தை காப்பாற்ற, இந்து தர்மத்துடைய புகழ உலகத்து முழுக்க பரவ வைக்க, இந்து பெண்களை காப்பாற்ற. சிஷ்யன் அதான் சிக். அதுல இருக்கிறது முழுக்க அந்த புத்தகத்துல இந்து தர்மத்து விஷயங்கள் தான். இந்து சாதுக்கள் சொன்ன விஷயங்கள் தான். ராமாங்கிற ஒரே ஒரு வார்த்தை ஒரு 20-22,000 தடவை இருக்கு அந்த புஸ்தகத்தில். அதனால அது தனி மதம் இல்லை. இப்படி நம்ம கிட்ட பல குறைகள் வந்ததே இவனுடைய வெளி தேசத்திலேருந்து இவன் வந்த பிறகுதான். அரபு தேசத்திலேருந்து, துருக்கி தேசத்திலேருந்து, சிரியா தேசத்திலேருந்து இங்க கொள்ளையடிக்க வந்தவங்க. அதனால நிறைய இந்த மாதிரி தவறான கருத்து எவ்வளவு சீக்கிரம் பாருங்க. 1918லயோ 19 தான் அமெரிக்காவுல பெண்களுக்கு ஓட்டு உரிமை கிடைச்சது. கிறிஸ்துவ மதம் பெண்களை உயிரில்லாத ஜீவன் இல்லாத ஒரு பிண்டமா தான் நினைக்கிறது. அவனுடைய ஆதாமுடைய விழா எலும்பிலிருந்து அந்த ஆதாம சந்தோஷப்படுத்த பெண்ணை உருவாக்கினானாம் அந்த கடவுள். ஆதாம் ஒரே மூட் அவுட் ஆயிட்டு உட்கார்ந்துருந்தான். இவ்வளவு பழமரங்களும் உலகத்தையும் சூரியனையும் சந்திரனையும் படைச்சிருக்கேன்,
இவன் இப்படி போர் அடிக்கிற மாதிரி அழுத்து போய் உட்கார்ந்துருக்கானே, இவனுக்கு மூளைய கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணணும், உற்சாகம் ஊட்டணும். அதுக்காக அவன் தூங்கி இருக்கும்போது அவனை ஏமாற்றி அவனுடைய விலா எலும்பிலிருந்து இவனுக்கு ஒரு பொம்மையை உருவாக்கினான். அதனால பெண்களுக்கு அங்க ஜீவன் கிடையாது, ஆத்மாவே கிடையாது. பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. ஒரே ஒரு பெண் போப்பா வந்தா 1000 சொச்ச வருஷம் முன்னால போப்பானா. பாதிரிகள் எல்லாம் தன்னுடைய அடிமையாக்கி அவர்களோடு படுத்து அவர்களுக்கு லஞ்சம் ஊழல் கொடுத்து அப்படி வளர்ந்து 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 பிஷப் ஆயிட்டு ஆம்பளை வேஷம். அவர் பெண்ணுன்னே வெளி உலகத்துக்கு தெரியாது, உள்ள இருக்கிற பாதிரிகளுக்கு எல்லாம் தெரியும். பிஷப் ஆகி கார்டினல் ஆகி எலெக்ஷன்ல நின்று போப் ஆயிட்ட. போப்பான பிறகு அவளுக்கு அந்த ஊர்வலம் வேட்டிக்கான்ல நடக்கிறது. அந்த ஊர்வலம் நடக்கும்போது அவள் குழந்தைய பிரசவிச்சுட்டார். உடனே ஆயிரக்கணக்கான அந்த கூட்டம் கோபப்பட்டு அந்த பெண்ணை முதல்ல குழந்தைய அந்த ஊர்வலம் நடக்கிற வண்டியை எல்லாம் நசுக்கி அந்த குழந்தைய கொல்றாங்க. அதற்கு பிறகு ஒரு 1.5 கிலோமீட்டர் இந்த பெண்ணை ஓடி போயிட்டார் போப்பு. அங்க போய் துரத்தி அடிச்சு அவளையும் அப்படியே நசுக்கி கொள்றாங்க. ஏன்னா பெண்கள் போப் ஆக முடியாது. நம்ம தேசத்துல இப்படி எல்லாம் ஏதாவது சம்பவம் இருக்கா? ஏதாவது காலத்துல கார்கி வேதத்துல உபனிஷதத்துல டிஸ்கஷன்ல வர மைத்ரேயி உபனிஷத ரகசியங்களை டிஸ்கஸ் பண்றார், வாக்குவாதம் பண்றார். ஆதிசங்கரருடைய வாழ்க்கையில அந்த மிஸ்ரா, மண்டன மிஸ்ரா, அவரும் ஆதிசங்கரரும் வாக்குவாதம் நடக்கும்போது அந்த மனைவி தான் ஜட்ஜு. அந்த பெண் மண்டன மிஸ்ராவுடைய மனைவி நீதிபதி. இந்த தீர்ப்புக்கு வாக்குவாதத்துக்கு தீர்ப்பு சொல்ல கடைசியில தன்னுடைய கணவன் தோற்று போன பிறகு அவள் கேள்வி கேட்கிறார் ஆதிசங்கரர். இதுதான் நம்ம வீட்டு பெண்களுக்கு நமக்கு. அதனால நம்ம தேசத்துல இந்த அடிமை வாழ்க்கையினால சில பெண்களை இப்படி நம்ம அடக்கி வச்சிருந்தாலும் அதெல்லாம் ஒரு 50-100 வருஷத்துக்குள்ள நாம இன்னைக்கு பெண்களுடைய காட்சிய மாறி போச்சு. ஆனா வெஸ்டர்னைசேஷனால சில தவறுகள் நடக்கிறது, அது வேற. அதனால இந்த மாதிரி டிஸ்கஷன் எல்லாம் பர்வர்ஷன் டிஸ்கஷன். இங்க பகவத்கீதையில அர்ஜுனன் சொல்றது, அதுவும் அர்ஜுனன் சொன்னது, ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லல. இது அர்ஜுனன் சொல்வது. அதர்மம் ஓங்கிவிட்டால் குலஸ்திரீக்கள் கெட்டு போவார்கள் அப்படிங்கிறான். அடுத்த வாக்கியம் என்ன சொல்றான்? குலஸ்திரீக்கள் கெட்டு போனால் வர்ண சங்கரம் நடக்கும். என்ன அர்த்தம்? வர்ண கலப்பு, லவ் ஜிஹாத். இன்னைக்கு வன்னியர் பெல்ட்ல, கவுண்டர் பெல்ட்ல என்ன ப்ராப்ளம்? திருமாவளவன் தன்னுடைய கூட்டத்துக்கு சொல்லி கொடுக்கிறான், போய் அந்த பெண்ணை தூக்கின் வா, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு ஊக்கம் அளிக்கிறான். நான் ஒரு பவானியில ஒரு சர்ச்சில் டிசம்பர் 24 சாயங்காலம் போய் உட்கார்ந்தேன். அவன் பேசுறான், பாதிரி. பெண்கள் அதிகமா இருக்கு, ஆண்கள் இளைஞர்கள் அதிகமா இருக்கிற கூட்டம் அது சர்ச்சில். அவன் சொல்றான், சாரி, பெண்கள் அதிகமா இருந்தது, பெண்கள் அதிகமா இருந்தது, இளைஞர், சின்ன வயசு பெண்கள். அவன் அந்த பெண்கள்கிட்ட சொல்றான், நீங்கள் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். இதோ இந்த தெருவுல சுத்துறாங்க பாருங்க இந்த இந்து இளைஞர்களை, பாவம் இவங்கள்லாம் பூத பிசாசுகளை வழிபடுறாங்க, அவர்களை இயேசுவை நோக்கி கவர்ந்திடுங்கள் அப்படின்னு சொல்றான்.
அலங்கரித்துக் கொள்ளுங்கள். இதே வார்த்தையை சொல். ஒரு வகையில சொன்னா ப்ராஸ்டிடியூஷனுக்கு தூண்டி விடுறோம். லவ் ஜிஹாத் முஸ்லிம் சமுதாயம் அதே செய்யறது. பணம் கொடுத்து இந்துக்களுக்கு அந்த இந்து பெண்களை தூக்கிட்டு வான்னு சொல்றோம். அதுக்கு பணம் கொடுக்கிறது ஜமாத். நாயக்கர்கள் இன்னைக்கு வன்னியர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த உடனே அங்க சண்டைகள் நடக்குது. கவுண்டர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அங்க சண்டை நடக்குது. எதிர்ப்பு தெரிவிக்காத சமுதாயம் எல்லாம் நல்ல சமுதாயம். பிராமண அவன் வீட்டு பெண்ணை தூக்கின்னு போறான். நிறைய பெண்கள் இந்த மாதிரி கல்யாணம் ஆறுது. அவன் ஒன்றும் பண்றது இல்லை. அது பாட்டுக்கு போறது. அதுக்கப்புறம் இவன் பாட்டுக்கு இருக்கான் சொரணையோ சோடு இல்லாம. 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு அந்த பெண்ணு மாப்பிள்ளை எல்லாம் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளவுதான். அதனால இவங்க ரொம்ப நல்லவங்க. எங்கெல்லாம் எதிர்ப்பு இருக்கோ அங்கே கொஞ்சம் அவர்கள்லாம் வன்முறையை தூண்டி விடுறார்கள் அப்படின்னு. ராம்தாஸுடைய சில ஸ்பீச் எல்லாம் கேட்டு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பெரிய பெரிய கூட்டத்துல பேச ஆரம்பிச்சு, ஓப்பனா பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கவலை வந்திருக்கு எல்லோருக்கும். வர்ண சங்கரம், ஜாதி கலப்பில்ல, வர்ண சங்கரம். வர்ணம்னா என்ன, ஜாதினா என்ன, அதுவே அப்புறம் நம்ம டீட்டெயிலா அப்புறம் டிஸ்கஷன் பண்ணுவோம். கீதையில என்ன சொல்லியிருக்காரு. இங்க அர்ஜுனன் சொல்ற வாக்கியம் இது. அதர்மம் ஓங்கினால் பெண்கள் கெட்டு போவார்கள். பெண்கள் கெட்டு போனால் வர்ணக்கலப்பு நடக்கும். பாருங்க சினிமா எப்படி சொல்லி கொடுக்குறாங்க. தொடர்ந்து பெண்களை அம்மா அப்பாவுக்கு எதிர்த்து யோஜனை பண்ண வைக்கிறது, ஏமாற்ற வைக்கிறது. அம்மா அப்பாவுக்கு தெரியாம மாமிசம் அசைவ உணவை மொட்டை மாடியில போய் சாப்பிடுமா அது. இதெல்லாம் சினிமால காட்டுறோம். அப்படி நம்ம இளைஞர்களை என்கரேஜ் பண்றோம். போன 50 வருஷத்துல தமிழ் சினிமா வெறும் காதல்ங்கிற ஒரே ஒரு விஷயத்த வச்சுதான் தமிழ் சினிமா. வேற தீமே கிடையாது. வீரம், சாகசம், டெடிகேஷன், ஸ்ரத்தை, தியாகம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. வெறும் காதல் ஒண்ணுதான். அபத்தமான காதல். பொய் சொல்லி அப்பா அம்மாவை ஏமாற்றி காதல். வெரி அன்பார்ச்சுனேட். இங்க அர்ஜுனன் அததான் சொல்றோம். வர்ண சங்கரம், வர்ணக்கலப்பு நடக்கும். நான் இப்போ ரொம்ப டீட்டெயிலா அதை பற்றி வர்ணக்கலப்பு அதை பற்றி இப்ப நான் பேச விரும்பல. நம்ம வேற ஒரு சமயத்துல வர்ணம்னா என்ன அப்படின்னு வரும்போது அப்போ இதை பற்றி பேசலாம். ஆனா இது அர்ஜுனனுடைய கருத்து, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஸ்ரீகிருஷ்ணன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இல்லை. அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி. அதர்மாபி பவாத் கிருஷ்ண பிரதுஷ்யந்தி குலஸ்திரியः ஸ்திரீஷு துஷ்டாசு வார்ஷ்ணேய ஜாயத்தே வர்ணசங்கரः. பிறந்திடும், வர்ணக்கலப்பு பிறந்திடும் அப்படின்னு சொல்லும். சரி, நம்ம முடிக்கலாம். அப்புறம் சந்திப்போம். ஒரு கேள்விக்கு இடம். ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. அதனால அதுல சங்கோச்சப்பட வேண்டாம். சிந்தி பத்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க சார். என்னமா? சிந்தி துறவி. சிந்தி. ஓ ஆமாங்க சார். நான் சொன்னேன் போல இருக்கே. அன்னைக்கு சொல்லலையா? இல்லங்க சார், நாளைக்கு சொல்றேன்னு 2 நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க. ஓ, எங்கேயோ சொன்ன மாதிரி ஞாபகம். சரி, அதாவது அது இப்போ இன்னைக்கு இருக்கிற சந்தர்ப்பத்துல அது சரியா இருக்காது. அன்னைக்கு சந்தர்ப்பத்துல அது சிந்து பிரதேசம் இன்னைக்கு பாகிஸ்தான்ல போயிடுது. வேதங்கள் எல்லாம் சரஸ்வதி நதிக்கரையில எழுதப்பட்டது. அந்த சரஸ்வதி நதி
இமாலயால உதித்து மேற்கு நோக்கி போச்சு. மேற்கு நோக்கி. மற்ற எல்லா நதிகளும் கிழக்க நோக்கி போகுது. கங்கை, யமுனை, காவேரி, கோதாவரி எல்லாம், நர்மதை, சிந்து அதெல்லாம் மேற்கு நோக்கி போற நதிகள். அங்கே சரஸ்வதின்னு ஒரு நதி இருந்தது. வறண்டு போயிடுது. பிரம்மாண்டமான நதி. அந்த சரஸ்வதி நதிக்கரையில தான் வேதங்கள் எல்லாம் எழுதப்பட்டது. இப்போ அந்த சரஸ்வதி நதியை கண்டுபிடிக்க பெரிய ஆராய்ச்சி குழு, வைஸ் சான்சலர்ஸ், சேட்டலைட் சயின்டிஸ்ட் இவரெல்லாம் சேர்த்து உருவாக்கி அவர்கள் அந்த பாதையை கண்டுபிடிச்சிருக்காங்க. சாயில் டெஸ்டிங் எல்லாம் பண்ணி அண்டர்ல கிரவுண்ட்ல இருக்கிற பூமிக்கு இருக்கிற தண்ணீர் எந்த ஆழத்துல இருக்கு, எவ்வளவு தண்ணீர் இருக்கு அதெல்லாம் வச்சு, அதுதான் அது வறண்டு போனதுனாலதான் ராஜஸ்தான்கிற பாலைவனமே உருவாயிருக்கு. அப்படி அந்த சரஸ்வதி நதி நம்ம சிந்து கலாச்சாரம் இல்லை, ஹரப்பா மொஹஞ்சதாரோ இதெல்லாம் சரஸ்வதி நதியுடைய இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பக்கமும் கிட்டத்தட்ட 120 140 சைட் இருக்கு. இந்த மாதிரி ஹரப்பா மொஹஞ்சதாரோ மாதிரி. அதனால சரஸ்வதி நதிக்கரையை ஒட்டி தான் இதெல்லாம் இருந்திருக்கு. அது வறண்டு போனதுனால அதெல்லாம் விட்டுட்டு அந்த நகரங்கள்லாம் அழிந்து போய் அங்கிருந்து அவர்கள் வேற இடத்துக்கு மாறி போயிட்டாங்க. இது ஒரு விஷயம். அந்த சிந்துல ஒரு சாது இருந்தார். சாதுல கதை பேசுறவர், கதா காலக்ஷேபம் பண்றவர். அவருடைய மனைவி இருந்தார். 3 பையங்க அவருக்கு. 12 வயசு, 9 வயசு, 6 வயசு, 3 பையங்க. இவர் போய் ராமாயணம், பாகவதம், தர்மம் இதெல்லாம் பேசுவார். 7 நாள் 9 நாள் வெளியூருக்கு போவார். நிகழ்ச்சி முடிச்சுட்டு தன்னுடைய ஊருக்கு திரும்பி வர்றார். குடும்பத்துக்கு வருமானம் கிடைச்சிருக்கும், ஏதோ கிடைக்கும், எவ்வளவு கிடைக்கும் தெரியாது. தட்சிணை எடுத்துன்னு வீட்டுக்கு வருவார். குடும்பம் அதை வச்சு செலவழிக்கு நிர்வாகம் நடக்கும். ஒரு தடவை இவர் வெளியில போயிருக்கார். வெளியில போயிட்டு திரும்பி வர சாயங்காலம் இந்த நேரம் வந்து கை கால் அலம்பிட்டு மனைவிட்ட எங்க குழந்தைகளை காணோம் கேட்கிறார். குழந்தைகள் அந்த அம்மா ஒன்றும் சொல்லல. அப்புறம் இவர் போறாரு, குளிச்சுட்டு தன்னுடைய சாயங்கால கடன் எல்லாம் முடிச்சுட்டு, சந்தியாவந்தனம் எல்லாம் முடிச்சுட்டு, நிஷ்டானங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட உட்கார்ந்து அந்த அம்மா பரிமாறுறாங்க. அப்போ எங்க குழந்தைகளை காணோம், சீக்கிரம் படுத்துட்டாங்களா அப்படிங்கிற. அந்த அம்மா ஒன்றும் பதில் சொல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு பேச்ச மாத்துறார். இன்னைக்கு பக்கத்து வீட்டு அந்த அம்மா வந்திருந்தாங்க அப்படிங்கிற. அப்படியா, என்ன விஷயம்னு கேட்கிறார் அவர். நம்ம எல்லாம் அவர் வீட்டுல இருந்து சில பாத்திரங்கள் வாங்கியிருந்தோம் ஒரு 10 நாள் முன்னால, நம்ம வீட்டு ஒரு நிகழ்ச்சிக்காக. அன்னைக்கு போஜனம் விருந்து சமைச்சு போட்டோம். அதனால பாத்திரம் எல்லாம் வாங்கியிருந்தோம். அந்த பாத்திரங்களை திரும்பி கேட்க வந்தாங்க அப்படின்னு சொன்னோம். இவர் சொன்னாரு, அவர்கள் வீட்டு பாத்திரம் தானே, அப்போ திரும்பி கொடுத்துட்டா இல்லையா, அவங்க வீட்டு பாத்திரம் அவர்களுடைய பாத்திரம். ஆமாமா கொடுத்துட்டேன், அவர்களுடைய பாத்திரம் கேட்டா திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லணும். அதோட முடிஞ்சது. சாப்பிட்டாரு. சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு படுக்க போறார். படுக்க போகும்போது திரும்ப கேட்கிறார், குழந்தைங்க இல்லைங்க எங்க அப்படின்னு, பையங்கள்லாம் எங்க. அப்போ அந்த அம்மா கட்டிலுக்கடியில இந்த 3 குழந்தைகளுடைய பிணங்களை கட்டிலுக்கடியில வச்சிருந்தா இல்ல எடுத்து வெளியில தள்ளி எடுத்து வைக்கிறார். அன்னைக்கு 3 நாளா 5 நாளா அம்மை நோய் கண்டு அந்த 3 குழந்தைகளும் அன்னைக்கு மதியத்துல இறந்து போயிருந்தாங்க. அப்போ இவர் இவரால சோகத்தை அடக்க முடியல. ரொம்ப மோசமான துயரம், துக்கம், மூர்ச்சையாகி கீழே விழுறாரு. கை காலை விழுக்கிக்கிறாரு. ஃபிட்ஸ் வந்த மாதிரி நடக்கிறாரு. ஹிஸ்டீரியா வந்த மாதிரி கத்துறாரு.
தண்ட மண்டைய தரையில மோதுறாரு, மோதிக்கிறாரு, ஓன்னு அழறாரு. நம்ம நாயகன் படத்துல கமலஹாசன் அழுவான் பாருங்க. அந்த மாதிரி அழற. ஓன்னு ஒரு ஓலமிட்டு. அப்போ அந்த பெண், அந்த மனைவி சொல்ற, ஏங்க இப்பதானே நீங்க சொன்னீங்க, அவர்கள் வீட்டு பாத்திரம் அவர்களுடையது, கேட்டார்கள், கொடுத்து விட்டாயான்னு கேட்டீங்களே. இந்த குழந்தைங்க அவன் கொடுத்தது, அவன் கொடுத்த குழந்தை, அவன் திரும்ப எடுத்துக்கிட்டான், இப்படி வருத்தப்படுறீங்களே அப்படின்னு கேட்கிற. பாருங்க, இவர் இதெல்லாம் தான் அங்க பிரவச்சனங்கள்ல கிராமங்கள்ல போய் 7 நாள் கதை சொல்லும் போது இதெல்லாம் சொல்லியிருக்காரு பாகவத கதையில. ஆனா அதெல்லாம் வெறும் டயலாக் மாதிரி சொல்லியிருக்காரு, உள்ள உணரல. ஆனா இந்த பெண் இப்படி பேசிய உடனே உள்ள ஒரு விளக்கிடுகிறது, பிளாஷ். அவ்வளவுதான், ஒரே செகண்ட் அவருக்கு ஞானம் பிறக்கிறது. அப்படியே சாஷ்டாங்கமா தன்னுடைய மனைவிக்கு நமஸ்காரம் பண்றார். அவர் கை கூப்பி வணங்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிடும், சன்னியாசி ஆயிட்டு. தயா தயா சிந்து அப்படின்னு அவருடைய பேர், தயா சிந்து, மெஹர் தயா சிந்து அப்படின்னு பேர். இதெல்லாம் ஒரு 600-800 வருஷம் முன்னால நடந்திருக்கு. 600 வருஷம் இருக்கு. அப்ப நம்ம தேசத்துல நிறைய சாதுக்கள் வந்தாங்க. ஏகநாதர், ஜெயதேவர், துக்காராம், சந்த ஞானேஸ்வர், துளசிதாசர், கபீர்தாசர், சைத்தன்ய மகாபிரபு. தேசம் முழுக்க நம்முடைய பிரதேசத்துல நாயன்மார்கள், ஆழ்வார்கள். அப்படி அப்போ சிந்து பிரதேசத்துல வந்த சாதுக்கள்ல இவர். அது அன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சேன் அந்த கதையில. இன்னைக்கு வேற சந்தர்ப்பம், பரவாயில்ல, நீங்க சொன்னீங்க, நான் கதையை சொல்லிட்டேன். சரி, இதுல இருந்து கூட நிறைய கேள்வி வருது. இதெல்லாம் சரியா? பையன் மேல அவருக்கு அன்பு இல்லையா அம்மா அப்பாவுக்கு? பையன் மேல அன்பு வைக்கிறது தப்பா? அப்படின்லாம் பல கேள்விகள் வரும். அவரவர் கேட்டுக்குங்க, படிங்க, வேற எப்போவாது என்னையும் கேளுங்க, சிந்தனை பண்ணுவோம். நாமெல்லாம் சன்னியாசிகள் இல்லை, குடும்பஸ்தர்கள். ஆனா மெதுவா 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 வயசாக வயசாக நம்ம இந்த பக்குவம் நமக்குள்ள பிறக்கணும். 30 வயசுல எதிர்பார்க்கல, 40 வயசுல வேண்டாம், ஒரு 60 வயசு வச்சுக்கலாமா, 70 வயசு வச்சுக்கலாமா? அல்பமான பிஹேவியர் 70 வயசுல கூட கையை தலைக்கு சாயம் பூசி பார்ட்டியில போய் நின்று சாப்பிட்டு, பஃபேல சாப்பிட்டு, ஓ அப்படின்னு செல்ஃபி எடுத்து, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு கத்தி ஊழையிட்டு பிறந்த நாளை கொண்டாடி, இந்த அல்ப விஷயங்கள்ல இருந்து அதுல இருந்து வெளியில வரணும். இதெல்லாம் பெரிய என்ஜாய்மெண்ட் அப்படின்னு நாம நினைக்கிறோம். சின்ன வயசுல நினைக்கலாம், மெதுவா அதுல இருந்து வெளியில வரும். கம் அவுட் ஆஃப் திஸ். அதுக்கு இந்த மாதிரி கதைகள், இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் உதவி செய்யும். ஆனா இது கட்டாயப்படுத்தி செய்யக்கூடாது, வலுக்கட்டாயமா செய்யக்கூடாது. உள்ளிருந்து உணர்ந்து செய்யும், உள்ளிருந்து உணர்ந்து. சரி, முடிப்போம். எல்லோருக்கும் நமஸ்கார். நான் முடிக்கட்டுமா, கிளம்பட்டுமா, வெளியில போட்டுமா?